200 மதிப்புள்ள கிட்டு 350 குடும்பங்களுக்கு முழு மாவட்டத்திலேயும் தேர்ந்தெடுக்கப்பட்டு 350 கிட்டு விநியோகிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி குர்பானி நேரத்தில் குர்பானிக்காக வேண்டி அமௌண்ட் கலெக்ட் செஞ்சு ஒரு 10 மாடுகள் அளவுக்கு குர்பானி கொடுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி மாவட்டத்தில் எல்லா விஷயங்களையும் கொண்டு சேர்க்கிறதுக்காக வேண்டி ஐக்கிய ஜமாத், இந்த ஜமாத்தினுடைய கட்டமைப்பு சரியாக இருந்தால் தான் நம்ம சொல்லக்கூடிய திட்டங்கள் விஷயங்கள் எல்லாம் போய் மக்கள்கிட்ட ரீச் ஆகணும். அப்படிங்கிறதுனால இந்த ஐக்கிய ஜமாத்தை ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதுக்காக வேண்டி முயற்சிகள் செஞ்சு 2-3 மீட்டிங் நடத்தியிருக்கோம். டிஸ்ட்ரிக்ட் லெவலில் மீட்டிங் நடத்தணும். அடுத்து இப்போ தாலுகா வாரியாக ஒவ்வொரு தாலுகாக்களையும் இந்த ஐக்கிய ஜமாத்தை எல்லா மசூதிகளையும் இணைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு தாலுகாலையும் பயணம் செஞ்சு அதுக்குண்டான முயற்சிகள் செஞ்சுட்டு இருக்கு. சோசியல் விங் சார்பாக மத நல்லிணக்க இஃப்தார் நிகழ்ச்சி நடத்தணும். அது அந்த எம்பி எலெக்ஷன் அப்போ திண்டுக்கல்ல நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருந்துச்சு. அதனால ஒரு பெரிய பிரயோஜனமாக இருந்துச்சு அந்த இஃப்தார் நிகழ்ச்சி நடத்துனது. அதே மாதிரி எம்எஸ் முஸ்லீம் உமன் எய்டு சொசைட்டி அதுக்கு முன்னானது சென்ற வருஷம் 2024 30 லட்சம் ரூபா டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இந்த இன்னைக்கு 2021 திண்டுக்கல்ல எக்கனாமிக் சேம்பர் ஆரம்பிக்கப்பட்டுச்சு. ஆரம்பிக்கப்பட்ட வருஷத்துலேருந்து இந்த 4 வருஷமா ஒவ்வொரு வருஷமும் 30 லட்சம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ நாங்கள் பண்ணிட்டு 1,20 லட்சம் ரூபாய் இது வரைக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம். அது எக்கனாமிக் சேம்பருடைய வெளிப்பாடு தான். இன்னும் பல மாவட்டங்கள்லையும் இதை கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் எல்லாத்துக்கும் ஆர்வப்படுத்தி நிறைய மாவட்டங்களில் தெரியாமே இருந்தாங்க. அவங்க என்ன இப்போ எடுத்து செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னும் எந்த மாவட்டங்களில் தொழில் இருக்குதோ அந்த மாவட்டங்களில் இந்த ஃபண்டு சில மாவட்டங்களுக்கு 2 சொசைட்டிஸ் இருக்கு. அப்போ 20 லட்சம் நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணால் கவர்மெண்ட் 40 லட்சம் கொடுக்கும். ஒவ்வொரு வருஷமும் இந்த திண்டுக்கலுக்கு 2 சொசைட்டி சாங்ஷன் ஆயிருக்கு. அப்போ 20 லட்சம் நாங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணால் 40 லட்சம் கவர்மெண்ட் கொடுக்கும். அந்த வறுமை ஒழிப்பு அப்படிங்கிறதுக்கு இந்த 60 லட்சம் ரூபாய் ஃபண்டு நம்ம கையில் இருக்கு ஆல்ரெடி. ஆனால் நம்ம இப்போ யார்கிட்டையும் போய் கஷ்டப்பட்டு வசூல் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம கொடுக்க வேண்டிய 20 லட்சத்தை கொடுத்தோம்னா கவர்மெண்ட் 40 லட்சம் கொடுக்கும். 60 லட்சம் ரூபாய் ஃபண்டு. சில மாவட்டங்களில் 30 லட்சம். எங்கெல்லாம் 30 லட்சம் இருக்கோ அவங்க கோரிக்கை வைக்கணும், எங்களுக்கு இன்னொரு சொசைட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லி கோரிக்கை வைக்கணும். அதனால இந்த திட்டத்தை எல்லா மாவட்டத்தில் இருந்தும் எடுத்து செயல்பட்டாங்க சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி 2021 கொரோனா காலத்துக்கு பிறகு டிஇஸ்னுடைய ஒரு கொரோனா ரிஹாபிலிட்டேஷன் சென்டர் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதுக்காக வேண்டி நம்ம ஒரு மருத்துவமனை அணுகும் போது அது கடைசியில் ஏற்கனவே மௌலானா சொன்ன மாதிரி ஏற்கனவே எங்கே நடந்துக்கிட்டு இருக்கோ அந்த விஷயத்தை நம்ம எடுத்து செஞ்சாவே அது ஒன்று புதுசாக உருவாக்குறத விட அது சிறப்பாக இருக்கும் அப்படின்னா அந்த மாதிரி ஏற்கனவே யுனைடெட் வெல்ஃபேர் ஹாஸ்பிட்டல் அது அந்த ஹாஸ்பிட்டல் நடத்திட்டு இருந்தவங்களும் கொரோனால பாதிக்கப்பட்டு அவர் ஹாஸ்பிட்டல் மூடிய நிலையில் இருந்துச்சு. அது லைசன்ஸ் இல்லாமல் நடந்துட்டு இருந்தது இல்லை. அப்போ வெறும் பாலி கிளினிக்கா. இப்போ தற்சமயம் அதோட கிருப்பையில டிஇசி எடுத்ததுக்கு பிறகு ஒவ்வொரு மாதமும் மெடிக்கல் கேம்ப் ஒவ்வொரு கிராமங்களில் மெடிக்கல் கேம்ப் நடத்துகிறோம். ஒவ்வொரு மாதமும் கிட்டத்தட்ட 50,000-60,000 ரூபாய் பக்கம் பிகேர்ங்கிற இதில் சக்காத் எலிஜிபிள் பேஷண்ட்ஸுக்கு அதே மாதிரி உலமாக்கள் மதரசா மாணவர்கள் எல்லாருக்கும் ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு மாதமும் ஹாஸ்பிட்டல்லையும் ஸ்பெஷாலிட்டி கேம்ப் நடக்குது. ஆப்ரேஷன் தியேட்டர் இருக்கு. கிட்டத்தட்ட இது வரைக்கும் உம்மத்துடைய பணம் 50 லட்சம் ரூபாய் சேமிக்கப்பட்டிருக்கு. சரியான கைடன்ஸ் கொடுத்ததுனால ஹாஸ்பிட்டல் மூலம் அந்த ஹாஸ்பிட்டலுடைய பேம்ப்ளெட் தான் ஆஜிஆர் தான் பொறுப்பு போட்டிருக்கு. அவங்க தான் ஹாஸ்பிட்டல் இது பண்ணிட்டு இருக்காங்க. அதனால இப்போ ரொம்ப சிறப்பாக அது சம்பவம் முழு விளக்கம் அந்த இதில் பேம்ப்ளெட்லேயும் இருக்கும். வேற எங்கேயும் நம்ம சென்னையில இருந்து வந்தாங்க, சேலத்துல இருந்தால் பார்த்துட்டு போனாங்க. இப்போ மதுப்பூர்ல இருந்து பார்த்துட்டு போனாங்க ஹாஸ்பிட்டல் எப்படி இது பண்ணுறது, ஃபங்க்ஷன் பண்ணுறது, வைக்கிறது அப்படிங்கிறது. அதனால அந்த ஹாஸ்பிட்டல் ரொம்ப சிறப்பாக நடந்துகிட்டு இருக்கு. மொஹல்லா கிளினிக்னு சொல்லி 2 இடத்துல மொஹல்லா கிளினிக் நடத்திட்டு இருக்கோம். ஒவ்வொரு வாரமும் 2 மணி நேரம் 20 ரூபாய்க்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து மருந்து மெடிசின் பிபி சுகர் செக்அப் எல்லாமே சேர்த்து 20 ரூபீஸ் ஒரு பேருக்காக சார்ஜ் பண்ணிட்டு மொஹல்லா கிளினிக் 2 இடத்துல நடந்துட்டு இருக்கு. தையல் மிஷின்கள் சிறுபான்மை நலத்துறை மூலமாக தையல் மிஷின் வாங்கி கொடுத்துருக்கு. இந்த டிசம்பர் 18 சிறுபான்மையினர் உரிமைகள் தினம் கொண்டாடப்பட்டு அதில் பல்வேறு மஸ்ஜிதுகள் அவங்களுடைய கோரிக்கைகளை கொடுக்க வைக்கிறதுக்காக வேண்டி அவங்கள்ட்ட எல்லாத்தையும் இன்ஃபார்ம் பண்ணி அவங்களுடைய பிரச்சனைகள் கோரிக்கைகள்லாம் கலெக்டர் ஆஃபீஸில் கலெக்டர் முன்னாடி சப்மிட் பண்ணுறாங்க. அதே மாதிரி எஜுகேஷன் விங் மூலமாக கல்வியார் உயர்வோம் அப்படின்னு சொல்லி 3 வருஷமாக நடத்திட்டு இருக்கு. ஒவ்வொரு முஸ்லீம் மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷனில் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் வர்றவங்க, டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணுறவங்க, அதே மாதிரி நீட்டில் கிளியர் பண்ணுறவங்க, இவங்க எல்லாருக்கும் கௌரவிச்சு ஒரு விருது கொடுக்குற மாதிரி டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் வர்றவங்க 10th இந்த மாதிரி
டிஇசிலேருந்து அதே மாதிரி டிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி அகாடமி யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் வந்து எக்லாஸ் ஐஎஸ் அகாடமியோட டைப் பண்ணி யூபிஎஸ்சி ட்ரைனிங் கேட்குறவங்களுக்கு எக்லாஸோட டைப் பண்ணி அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. டிஎன்பிஎஸ்சிக்கு வந்து அது வாய்டா இருந்துச்சு, அந்த இடம் ஃபுல்ஃபில் ஆகாமல் இருந்ததுனால நம்ம டிஇசிலே செய்யறது அவங்க பொறுப்பு போட்டு அவங்க மூலமாக வந்து டிஇசி டிஎன்பிஎஸ்சி அகாடமி ஆன்லைன் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணி அதோட சிறப்பாக நடந்துட்டு இருக்கு. மௌலானா சொன்ன மாதிரி சில மதரசாக்கள்லையும் போய் பேசி அந்த மதரசா மாணவர்களும் இப்போ அந்த இதில் ஒரு மதரசாவில் 15 மாணவர்கள் இதில் டிஎன்பிஎஸ்சி அகாடமியில் ஈவினிங் மட்டும்தான் கிளாஸஸ் அப்படிங்கிறதுனால ஆன்லைன் கிளாஸ்னால மதரசா மாணவர்கள் 15 பேர் என்ரோல் ஆயிருக்காங்க. அந்த மாதிரி டிஇசி டிஎன்பிஎஸ்சி அகாடமி நடந்துட்டு இருக்கு. ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து ஒரு 10 மாணவர்கள் வரைக்கும் ஸ்காலர்ஷிப் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம் இன்ஷால்லா. பிஸ்னஸ் விங் வந்து கொஞ்சம் தொய்வாக இருந்துச்சு. அல்லாவுடைய கிருபையில் இந்த லாஸ்ட் மந்த்ல இருந்து ஒரு இனிஷியேட்டிவ் நம்ம இந்த பிஎன்ஐ சிஎன்ஐஎஸ் இந்த மாதிரி கான்செப்ட்ல நம்மளும் வந்து தயார்படுத்தி கொண்டு போனோம் அப்படின்னு சொல்லி இப்போ இந்த 4 வாரமாக தொடர்ச்சியாக அல்லாவுடைய கிருபையில் மீட்டிங் நடக்குது. அந்த 4 வீக்ஸ்லேயே கிட்டத்தட்ட 50 lakhs ரெஃபரல் பிஸ்னஸ் நடந்திருக்கு. எவ்ரி மந்த் ப்ரோக்ராம் இது எல்லாமே நடத்தி அடுத்த டிசம்பர் மாதம் இன்ஷால்லா திண்டுக்கல்ல இதே மாதிரி